இது வந்து நம்ம யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன் போட்டிருப்பேன். இதுதான் வந்து என்னுடைய வேலை சம்மந்தமான ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ இப்போ வந்து வீக்லி ரெஸ்ட்டில் இருக்கோம். சாட்டர்டே சண்டே வாரம் 2 நாள் வீக்லி ரெஸ்ட்டு எனக்கு எங்கள் கம்பெனி பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வீக்லி ரெஸ்ட்டில் நமக்கு ஒரு வேலை இருக்குது. அது என்ன அப்படின்னா, வண்டியை வந்து வாரம் நம்ம வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். வண்டியில் எல்லா டூல்ஸு, வண்டியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது எல்லாத்தையும் நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணி கம்பெனிக்கு வந்து நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு வந்து கம்பெனிலேருந்து ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்பில் நம்ம ஒரு விஷயத்தையும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அந்த ஆப்பில் அப்லோட் பண்ணணும். அது மூலிமா கம்பெனி வந்து டைரெக்டாக அந்த ஆப் மூலிமா அவங்க பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து வண்டியை இன்ஸ்பெக்ஷன் பண்ண போகிறோம். பார்க் பண்ணியிருக்கோம். இதுதான் எங்கள் ரூமோட அவுட் சைடு. இப்படி தான் இருக்கும் வியூ. நாங்கள் எப்பயும் வண்டி இங்கே தான் பார்க் பண்ணுவோம். வண்டி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்க்ரீன்லாம் போட்டு மூடி வச்சுருக்கோம். வண்டியில் ஏறுவோம். சாவியை போடுவோம். வண்டியில் ஏர் சுத்தமாக இல்லை. என்னண்ணே அதான் ரொம்ப கடக்கணும். கையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி வலி எடுத்துக்குது. ஸோ இதுதான் அந்த வண்டி, நம்ம ஓட்டுற வண்டி. இதுதான் இங்கே யூரோப்ல. இதுதான் எங்கள் கம்பெனியோட பேர், பேட்டன். இந்த ட்ரக்கு தான். இன்னொரு வண்டியும் ஓட்டுறேன். 2 வண்டி மாற்றி ஓட்டுறேன். ஸோ இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளோட லைசன்ஸு, வேலிடிட்டி, வண்டியோட டாக்குமெண்ட்ஸு, அப்புறம் வண்டியோட டயர் கண்டிஷன், வண்டியில் சேஃப்டி டூல்ஸ் எல்லாம் இருக்கா, வண்டியில் வேறு ஏதாவது பிரச்சனைகள்லாம் இருக்கா, அது சம்மந்தமாக அதுக்கு வந்து கம்பெனியில் ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்பில் ஒரு இதாக கேட்கும். நம்ம ஒன்றுக்குமே ஆன்சர் பண்ணி அந்த ஆப்பில் அப்லோட் பண்ணலாம் வீக்லி ஒன்ஸு. இது வந்து டீசல் டேங்க்கு. 2 டீசல் டேங்க் இருக்கும் இந்த வண்டியில். லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று. ஸோ இது ஜீப்போட 2 ஆக்சிலு. அதுக்கப்புறம் இது ட்ரைலரோட 3 ஆக்சிலு. லாஸ்ட் டைம் என்னோட ட்ரைலரில் இந்த டயரை பஞ்சர் ஆச்சு. அது நான் கிட்டத்தட்ட ஒரு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டேன் வழியில். அதை பற்றி நான் அப்புறம் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இது அந்த ட்ரைலர். நாங்கள் வீக்லி பார்க்கிங் வந்து எங்கள் ரூமுக்கு வெளியில் இப்படி தான் நிறுத்துவோம். எங்கள் ரூமுக்கு வெளியில் வண்டி நிறுத்துகிற இடம் இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக இந்த இடத்துல இன்னொரு ட்ரக்கு வரும். அந்த ட்ரக்கு இன்றைக்கி கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, ஷாப்புக்கு போயிருக்கு. நைட்டு தான் வரும் அந்த வண்டி. ஸோ 2 வண்டியும் நாங்கள் இங்கே தான் நிறுத்துவோம். ஒரு நாள் இந்த வண்டியும், ஒரு நாள் இன்னொரு வண்டியும் மாற்றி ஓட்டுவேன். அதுதான் என்னுடைய வேலை. ஜெர்மனிலேருந்து டென்மார்க், இதுதான் என்னோடய லைனு. இதுதான் நான் ஓட்டிகிட்ருக்கேன். இங்கே ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி ஸ்னோஃபால் பெஞ்சிச்சு. அந்த ஸ்னோஃபாலில் வந்த ஐஸ் தான் இது. இன்னும் கரையில், ஆல்மோஸ்ட் எல்லாம் கரைஞ்சிருச்சு. இப்போது கொஞ்சம் இருக்குது.
நெக்ஸ்ட் டைம் ஸ்னோஃபால் வந்துச்சு அப்படின்னா நான் வந்து வீடியோ கேப்சர் பண்ணி போடுறேன். ஓகே கைஸ், இன்ஸ்பெக்ஷன் ஆல்ரெடி நான் ஒரு 1/2 ஹவருக்கு மேலே பண்ணிட்டேன். அதெல்லாம் நான் வந்து இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணலை. ஏன்னா ஒரு சில டாக்குமெண்ட்டு அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து கம்பெனிக்கு அப்லோட் பண்ணணும். ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் நான் இதில் ஆட் பண்ணலை. ஜஸ்ட்டு சும்மா வெஹிக்கிளை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதை மட்டும் நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே, பார்ப்போம். தொடர்ந்து இது மாதிரி என்னோடய வேலைகள் சம்மந்தமாகவும் என்னுடைய ட்ராவல் சம்மந்தமாகவும் இந்த சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, ரொம்ப குளிருது இங்கே. நம்மளோட வீக்லி இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம திரும்ப ரூமுக்கு போகலாம். இங்கே வெளியில் ரொம்ப நேரம் நிற்க முடியல, ரொம்ப குளிருது. இப்போ நான் பேசும்போதே மூக்கு வாய் எல்லாத்துலேயும் புகை வருது. அது வீடியோவில் தெரியுதா என்னன்னு தெரியல. இங்கே இப்போது டெம்பரேச்சர் வந்து -3 டிகிரி என்னமோ இருக்குது. கையில் க்ளவுஸ்லாம் போடாமல் வெளியே வந்துட்டேன். ஸோ கையெலாம் ரொம்ப பெயினாக இருக்குது ஒரு மாதிரி அந்த குளிரில். சரி, நம்ம ரூமுக்கு போவோம். ஸோ நாங்கள் எப்பயுமே வண்டி இங்கே தான் பார்க் பண்ணுவோம், எங்கள் ரூமுக்கு வெளியில் இதுதான் காம்பவுண்டு. ஸோ இங்கே இப்படி தான் வண்டியை ஸ்டாப் பண்ணுவோம். இவங்க இங்கே மெயின்டெனன்ஸ் பார்க்குறவங்க. இங்கே பாருங்கள், ஸ்னோஃபால் விழுந்துட்டு இந்த இடம்லாம் எப்படி இருக்குன்னு. இந்த ஐஸ் விழுந்து இப்போ 2-3 நாள் ஆகும்போது இந்த இடம் ஃபுல்லாகவே ஐஸாக தான் இருந்துச்சு. ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் இப்போ தான் வெயில் அடிக்குது, எல்லாம் கொஞ்சம் கரைஞ்சிருச்சு. இன்னும் பாதி ஐஸ் அப்படியே இருக்குது. ஸோ நான் வந்த புதுசில் இந்த ஆப்பிள் மரம் நல்லா ஃபுல்லாக க்ரீனாக இருந்துச்சு. இப்போது இந்த வின்டர் டைமில் எல்லா இலையும் கொட்டிட்டு மரமே மொட்டையாயிடுச்சு. ஸோ என்னோடய அக்காமடேஷன் இதுதான் ஃபுல் வியூ. நான் தங்கியிருக்க இடத்தோட ஃபுல் வியூ இதுதான். ஸோ அந்த சைடு சும்மா ஒரு சிட்டிங் அவுட் மாதிரி இருக்குது. அதுக்கு பேக் சைடில் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ இது மாதிரி இருக்குது. ஸோ எங்கள் ரூமுக்கு வெளியில் பாருங்கள், எல்லாம் எப்படி ஐஸாக கிடக்குதுன்னு. போகிற இடம் ஃபுல்லாக ஐஸாக இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாம் கரைஞ்சிருச்சு. இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நான் ஃபுல்லாக ட்ராவல் விளாக்ஸ் தான் வந்து கவர் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ நான் டெய்லியும் ட்ராவல் பண்ணுற அந்த வியூஸ் எல்லாத்தையுமே வந்து வீடியோவாக கேப்சர் பண்ணி இந்த சேனலில் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு எல்லா வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.